ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SGT-TRB 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் கொஷின் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல், அதனுடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருமாள் திருமொழி, பி காலக்கணிதம், சி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், டி திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆசிரியர் பெயர்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குமரகுருபரர், குலசேகர ஆழ்வார், பரஞ்சோதி முனிவர், கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் 10, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இயல் 4, 5, 6, 8 அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அதுலேருந்து கவிதை பேழை அந்த டாப்பிக்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. கவிதை பகுதியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 82, 107, 134, 189 இந்த பேஜிலேருந்து ஒவ்வொன்றும் ஒரு இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. இது என்ன பதிப்புன்னு அடுத்த பேஜ் இது. அது ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் கொடுத்துட்ருக்கேன். எந்த புக்கு எந்த இயரில் புக்கு பிரிண்ட் ஆனது அது எல்லாமே நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கவிதை பழையிலேருந்து கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழி யார், அதனுடைய ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். எல்லாமே அந்த டாப்லேயே இருக்குது ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா? அங்கே டாப்லேயே கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆன்சரும். அடுத்தது காலக்கணிதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் யாருன்னா குமரகுருபரர். எல்லாமே பார்த்தீங்கன்னா கவிதை பழையிலேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கவிதை பழையிலேருந்து தான் கேட்டிருக்காங்க, நூலும் அதனுடைய ஆசிரியர்களும். அடுத்தது திருவிளையாடல் புராணம், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? இப்போ நாலும் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் நம்மளே சொல்லலாம். எல்லாமே அந்த புக்கு தலைப்பிலே ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய கவிதை பழையில் இருக்கக்கூடிய டாப்பிக்லேயே அதனுடைய ஆசிரியர் பெயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் பார்க்கலாம். இப்போ கொஷின் பார்த்து நம்மளே ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது இருக்குது. பெருமாள் திருமொழி யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். காலக்கணிதம் கண்ணதாசன். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போ ஆன்சர் என்ன வரணும்னா 2, 4, 1, 3 இதான் ஆன்சராக இருக்கணும். பாருங்கள், 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதுதான் லாஸ்ட்லேயும் ஆன்சர் நான் கொடுத்துருப்பேன். பாருங்கள், இதை கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏவுக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. ஓகேங்களா? இது லாஸ்ட் பேஜ். நான் எப்பயும் கொடுக்கறது தான் லாஸ்ட்டு. அதனுடைய அட்டை இருக்கு இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட அட்டை. ஏன்னா இதெல்லாம் ப்ரூஃப்க்கு தேவைப்படும், அதுக்காக தான் இது கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.